ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதான குஷ்பு இட்லி ரெசிபி புசு புசுன்னு எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதாவது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஊற வச்சுருந்தேன். அமர்த்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா நசுங்கி வரணும். மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க. நான் அரிசி எதில் மெஷர் பண்ணனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்ல குவாலிட்டியான உளுத்தம்பருப்பு. ஸோ நான் அதில் 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் எனக்கு பிடிச்சது இது ஊறுறதுக்கு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த டம்ளரில் தான் நான் அளவு எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு, அதாவது அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி பிடிக்கும். இது 3 தான் இதோட முக்கியமான இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக அரைக்கணும். உளுத்தம்பருப்பு எப்போவும் நீங்கள் இட்லிக்கு அரைக்கும் போது அதாவது இட்லி அரிசியோட நீங்கள் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக நீங்கள் அரைச்சி சேர்த்து மாவில் கலந்தீங்க அப்படின்னா இட்லி நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உளுந்து நீங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும். நல்ல ஒரு குவாலிட்டியான உளுத்தம்பருப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து விட்டால் உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு போகணும் உளுந்து எப்போவுமே. இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து இதை அரைச்சி எடுக்கணும். உளுத்தம்பருப்பு எப்போவுமே புசு புசுன்னு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு அரைக்கிறது ரொம்பவே சுலபம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டு இந்த உளுத்தம் பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு பொங்கி வரும் இந்த மாதிரி அரைக்கும்போது. அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆமணுக்கு விதையெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு அரைச்சி எடுத்தோம்னாலே நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் உங்களோட உளுந்தை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு தண்ணி 2 தண்ணின்னு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஊற்றின தண்ணியை நான் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு ஜவ்வரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி நீங்கள் தனியாக எடுக்க தேவையில்ல. அதை அரைச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து நீங்கள் நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ சேம் அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி தோசை மாவு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த மாவை தனியாக எடுத்துக்கலாம். மாவு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லேசான கொஞ்சம் அந்த ரவை மாதிரி இருந்தால் தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ரவை பக்குவத்துலலாம் எடுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் அரைச்ச அரிசி மாவை தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச உளுத்தம்பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2த்தையும் நல்லா அடித்து கலந்து விடணும். இட்லி மாவுக்கு எப்போவுமே நம்ம நைட்டு மாவு ரெடி பண்ணி வைக்கும்போது நல்லா அந்த மாதிரி மாவை நல்லா அடித்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை கலந்துருங்க. இப்போ இதை கலந்து முடித்ததுக்கு பிறகு நான் மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மட்டும் மாவு எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் எந்த உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே தான் தனியாக இதில் மட்டும் கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து நான் வச்சுக்க போகிறேன்.
வச்சுட்டு மிச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ எடுத்த மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது இப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து எப்போவும் ரெகுலராக நைட்டில் உப்பு சேர்த்து வைக்கிறதா இருந்தால் ஓகே தான். நீங்கள் அப்படியே உப்பு கூட நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம். நான் வந்து எப்போவுமே அப்படியே தான் வைப்பேன். உப்பெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். காலையில் சாப்பாடு நான் வந்து இட்லி ஊற்றும்போது தான் வந்து சேர்ப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா அடித்து கலந்து விடுங்க. நம்மளோட சூப்பரான குஷ்பு இட்லி பேட்டர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலையே. இப்போ இதை வந்து நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் வந்து இட்லி துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த மாவை வந்து ஒரு குழியிலையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து இட்லிக்கு கலக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்மளோட இட்லியை வந்து வேக வச்சிடலாம். நல்லா சூப்பராக புசு புசுன்னு உங்களுக்கு பஞ்சு போல் வெள்ளை வெளியேறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ஹோட்டலில் வாங்குறத விட வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புசு புசுன்னு இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக இதை வந்து தண்ணி மேலே வந்து தெளிச்சிட்டு இதை நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சுட சுட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெள்ளை வெளியேறுன்னு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இட்லி வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2-3 இட்லி அதிகமாக தான் சாப்பிடுவாங்களே தவிர கண்டிப்பாக மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது அப்படின்ட்டு. இட்லிக்கு மாவு ஊற்றும் போது நீங்கள் வந்து சோடாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி சோடாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.